இப்ப இருக்க ஆஃப் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸுக்கு தன்னோட காலேஜ் லைஃப் ஸ்டைல்ல என்ன பண்ணணும் என்ன பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது பாதி விஷயம் தெரியாது. காரணம் லாட் ஆஃப் டைம் நம்ம வேஸ்ட் பண்றதுனால தான். ஸோ மோர் ஓவர் காலேஜ் படிக்கிற நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து ஒரு பிசினஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்க எடுத்துக்க கோர்ஸ் அந்த மாதிரி. ஸோ நாங்க எடுத்துக்க கோர்ஸ் என்னது கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம். அப்படி எங்களுக்கு ஒரு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டி தான் அகம் 9.0 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஈவெண்ட் சென்னை காட்டாங்குளத்தூர் அப்படி அந்த ஏரியால இருக்கக்கூடிய SRM காலேஜ்ல நாங்க போனோம். இன்ஃபேக்ட் அந்த ஈவெண்ட் அப்படின்றது வந்து 8 இயர்ஸ் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு கூடிய ஒரு ஈவெண்ட். ஸோ அப்படிப்பட்ட ஈவெண்ட்டுக்கு நாங்க வந்து போனோம். இன்ஃபேக்ட் நாங்க நைட் தான் கிளம்பணும். நைட் ஒரு 10:30 11 o'clock சம்திங் இருக்கும். 12 o'clock தான் சார் பஸ் ஏறணும். வெற்றிகரமா பேக்கிங் எல்லாம் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. மணி இப்ப என்னன்னா 10:10 11:10. ஸோ அந்த மாதிரி பஸ் ஏறிட்டு அங்கே போயிட்டு ரூம்லாம் ஸ்டே பண்ணிட்டு இந்த மாதிரி இப்போ பல விஷயங்கள் நடந்துச்சு. ஸோ கம்மிங் இன்டு த டாபிக் அகம் 9.0 என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணு. அகம் 9.0 எந்த இல்லைங்க. அகம் 9.0 ஆஜைல் மார்டல், அதான் அகம் 9.0 ஃபுல் ஃபார்ம். அண்ட் இது எதுக்குன்னா ஆண்டர்பிரினர்ஸ்க்கு யூஸ் பண்றது, கனெக்ஷன் பில்ட் பண்றதுக்கு அண்ட் உங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஐடியாஸ் எல்லாம் இங்க கொண்டுட்டு வந்து காமிக்கலாம். கேஸ் ஸ்டடி நிறைய கொடுப்பாங்க. 86 கேஸ் ஸ்டடி கிட்ட கொடுத்தாங்க, 86 டு பி எக்ஸாக்ட். அண்ட் அந்த கேஸ் ஸ்டடியில நீங்க ஒரு செலக்ட் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் ப்ரெசன்டேஷன் பண்ணணும். 3 ரவுண்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ரவுண்டு நீங்க இந்த கொஸ்டினை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க, நீங்க என்ன புரிஞ்சிருக்கீங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க. அண்ட் செகண்ட் ரவுண்ட் வந்து என்ன ஐடென்டிஃபை பண்ணிருக்கு, என்ன அவங்களுக்கு கொடுக்கலாம், லைக் பாசிபிள் சொல்யூஷன்ஸ். அண்ட் த ஃபைனல் ரவுண்ட் இஸ் ஹவ் யூ பிரசன்ட் இட். அண்ட் இட் இஸ் மோஸ்ட்லி அபவுட் ஃபுல் பிரசன்டேஷன் அபவுட் யுவர் ஃபைனல் சொல்யூஷன் அண்ட் த அவுட்கம் ஆஃப் தட் சொல்யூஷன். ஸோ அந்த சொல்யூஷன்ல என்ன பண்ணீங்கன்னா அவங்க எப்படி இம்ப்ரூவ் ஆகுங்கன்னு நீங்க ஃபைனல் ரவுண்ட்ல காமிப்பீங்க. ஸோ அவங்களுக்கு அவங்க ஜட்ஜஸ்க்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அவங்க அவங்களுக்கு ப்ரைஸ் மார்க் போடுவாங்க. மார்க் வாங்கிட்டு ப்ரைஸ் இஸ் வாட் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட அவங்க 1 lakh வந்து இது பண்ணாங்க. எஸ் செகண்ட் ப்ரைஸ் வந்து 75K. இதுலயும் இல்ல, தேர்ட் ப்ரைஸ் 50K. ஸோ இது இல்லாம டாப் 10 பெஸ்ட் ஏரியாஸுக்கு வந்து 10K ப்ரொவைட் பண்ணதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுல நீங்க என்ன ப்ரைஸ் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா வந்து நாங்கள் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். அதை விட நாங்கள் பெருசா வாங்கினது ஒண்ணு எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது. சொன்னா இங்க வந்து அது மட்டும் கிடையாது, இங்க வந்ததுல இருந்தே வந்து அச்சுடி வந்து சொல்லிட்டே இருந்தாங்க, நீங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு ஈவெண்டாவது ஃபர்ஸ்ட் இயர் முடிவுக்கு நம்ம போயிடணும்னு சொல்லிட்டு எங்களுக்கும் வந்து ஒரு கில்ட்டா இருந்தது. ஸோ அப்படி அந்த ஸ்டேஜ்ல இருக்கும்போது கிடைச்ச ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த அகம் 9.0. ஸோ ப்ரோ சொன்ன மாதிரி பேசிக்கான கான்செப்ட் இதுதான். ஸோ சில கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதுல நம்ம வந்து செலக்ட் பண்ணி அதுக்கு என்னென்னலாம் அது என்ன ப்ராப்ளம் இருக்கு, ஸோ அனலைஸ் பண்ண ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்றதான் வந்து கீ ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்ஃபேக்ட் நம்ம அங்கே போயிட்டு சில நல்ல ஐடியாஸ் எல்லாம் கொடுத்தோம்னா நமக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ற விதமா வந்து இந்த ப்ரைஸஸ் இதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி அங்க கத்துக்கிட்டது என்னன்னா அப்படின்னா அந்த காலேஜில் படிச்ச சில பேரை வந்து அங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு அவங்களே அங்க ஜட்ஜஸா வந்ததுதான் எங்களுக்கு ஒரு மாதிரி வந்து ஒரு மாதிரி ப்ரௌடா ஃபீல் ஆச்சு இன்ஃபேக்ட். ஸோ அப்படி அங்க போயிட்டு கத்துக்கிட்டதான எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன் அப்படின்னா எங்களை மாதிரி பல காம்படிட்டர்ஸ் அங்க வந்துட்டு இருக்கும் போது எங்களுக்கு நாங்க ப்ரெசென்ட் பண்ற ஐடியாவை தாண்டி அவங்க என்னென்ன விதமான ஐடியாஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்றத என்னால கத்துக்க முடிஞ்சு. இன்ஃபேக்ட் நாங்க எடுத்த கேஸ் ஸ்டடியிலேயே அங்க ஒருத்தங்க வந்திருந்தாங்க. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அவங்கள ஓவர் கம் பண்ற விதமாகவும் நாங்கள் யோசிக்கணும், பிளஸ் வந்து அவங்கள தாண்டி நம்ம புதுசாகவும் ஒரு ஐடியா கொடுக்கணும் அப்படின்ற நிலைமையில வந்து நாங்கள் இருந்தோம். ஸோ எனக்குலாம் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ஷியலாக இருந்துச்சு. நாங்கள் 3 பேர் இங்கே ஹாஸ்டலில் இருக்கனால வந்து நாங்கள் சொன்ன மாதிரி பஸ் புக் பண்ணி இங்கேருந்து நாங்கள் காட்டாங்குளத்தூர் போயிட்டோம். நண்பர்களே, ஆல்மோஸ்ட் நம்ம வந்து நம்ம பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். ஸோ நம்ம அங்கிருந்து கிளம்பி வந்தாச்சு. ஸோ நான் சொன்ன மாதிரி ரூம்ல போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு இனாகிரேஷன் போயிட்டு அடுத்த 2 நாள் ஈவெண்ட்டு ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டு ப்ரைஸோட தான் போகிறோம். அங்க இன்னொரு டீம் வந்திருந்தாங்க, அவங்க டேஸ் காலர் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களாம். ஸோ அவங்களோட வந்து அந்த ரூம்ல ஸ்டே பண்ணி இதெல்லாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது இன்ஃபேக்ட். ஸோ நாங்க போயிட்டு ப்ரைஸ் அடிக்கல, அதான் சொன்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒன்று மட்டும் தான் என்னால் கெயின் பண்ண முடிஞ்சது. இன்ஃபேக்ட் நாங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு ஈவெண்ட்டுக்கு போனோம் அப்படின்னா எங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப வந்து தேவையான ஒரு விஷயமா இருந்துச்சு. நீங்களும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா வந்து நீங்களும் போய் ஜெயிக்கிறோம் அப்படின்றத தாண்டி நீங்களும் ஒரு ஈவெண்ட்டுக்குள்ள ஃபர்ஸ்ட் போயிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் என்னதான் அங்கே நடக்குது, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு அது ஒரு சின்ன ஒரு சீடா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் ஈவெண்ட்னா சும்மா நினைக்காதீங்க, நீங்க கொடுத்த காசுக்கு மேலே உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. எங்களுக்கு ஒரு ஃபைல்ல இருந்து ஆமா நாங்க என்ட்ரி வந்து காம்ப்ளிமெண்டரியா நிறைய கொடுப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க, லேட்டா போயிடாதீங்க, டைமுக்கு போங்க. ஆக்சுவலி நாங்க போன ஈவெண்ட்ல அப்படி இருந்து நாங்க வந்து 250 per person வந்து சார்ஜ் பண்ணாங்க. பிளஸ் வந்து 4 பேர் போனாலும் 1000 rupees ஆச்சு.
ஸோ சொன்ன மாதிரி வந்து அதில் ஒரு ஃபைல் ஒன்று கொடுத்தாங்க, ப்ளஸ் வந்து அக்கோமடேஷனாக வந்து அவங்க ஃபுட்டு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்தாங்க, இன்ஃபேக்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. ஸோ மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. நாங்கள் இந்த ஈவெண்ட்லாம் முடிஞ்சிட்டு கிளம்பும் போது ட்ரெயினுக்காக வெயிட் பண்ணும்போது அங்கே பார்த்த சில மக்கள், ஸோ அங்கே நாங்கள் மீட் பண்ண சில பர்சன்ஸ் அப்படின்ட்டு அங்கே ஒரு ஸ்ட்ரீட்லாம் கூட இருந்தது, ஃபுட் ஸ்ட்ரீட் இருந்துச்சுலடா. அங்கே போயிட்டு நாங்கள் வந்து சில விஷயங்கள்லாம் கேதர் பண்ணா எப்படிலாம் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு அவங்க லைஃப் ஸ்டைலாக எப்படி இருக்குன்றதையும் பார்த்தோம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு அந்த ஈவெண்ட் ஜெயிச்சோம் ஜெயிக்கலான்றதை தாண்டி நம்ம அங்கே போனனால மட்டும்தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நமக்கு வந்து கிடைச்சிது. ஸோ நான் கடைசி நேரம் வரைக்கும் என்கிட்ட கேட்டுட்டு நல்லா ஞாபகம் இருக்கு. கடைசி நேரம் வரைக்கும் கூட நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணும்போது என்னடா பிரைஸ் அடிக்கலாமா அப்படின்னு கேட்டேன். கூட வாய்ப்பு Science and Technology, Nishan K. இப்போ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் ப்ரைஸ் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு, வராது கைஸ். ஆனால் என்ன பண்ணுன்னு தெரியல, ஒரு மாதிரியாக தான் இருக்கு. அண்ட் இன்னொன்று என்ன விஷயம்னா எங்க டாபிக்ல எடுத்திருந்தாங்கன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை நாங்கள் ஓவர் கம் பண்ணுறது திருப்பி நிறைய யோசிச்சு எப்படி ஜட்ஜை கவர் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஜட்ஜை கவர் பண்ண இன்னொரு ஜட்ஜு கேள்விக்கிட்டே பண்ணிட்டேன். ஸோ அந்த மெயினாக வந்து பதில் சொன்னோம், நம்ம என்ன ப்ரெசென்ட் பண்றோம் அப்படின்றத தாண்டி நம்ம ப்ரெசென்ட் பண்றது அவங்க கொஸ்டின் கேட்கறாங்க, என்ன மீன் ஆஃப் கொஸ்டின்ஸ் அவங்க கேட்கறாங்கன்றத தாண்டி நம்ம கார்வர் பண்ணணும் அப்படியே தான் கொஸ்டின் கேட்ட மாதிரி இருந்துச்சு. ஸோ எங்களுக்கு அதை எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, ஸோ இதுக்கப்புறம் ஒரு ஈவெண்ட் போறோம், இதுக்கப்புறம் நம்ம ஐடியாஸ் ஒரு இடத்துல ப்ரெசென்ட் பண்றோம், இல்லை ஸ்டார்ட் பண்ண ஒரு ஐடியா வருது அப்படின்ற போது நமக்கு அதை எப்படி வந்து கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம இன்வெஸ்டரோ இல்லை நம்ம ப்ரெசென்ட் பண்ற ஒருத்தர் முன்னாடி கேட்கறாங்களோ இல்லையோ அவங்களை எப்படி ஆன்சர் பண்ணோம் அப்படின்றது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. முக்கியமா சொன்ன இந்த ஸ்டேஜ் ஃபியரை நீங்க அட்ரஸ் பண்ணுங்க. அதுக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நடக்கும், பட் ஆஃப்டர் தட் யூ ஓவர் கம் இட், நோ ஃபியர்ஸ். ஃபியர்லெஸ்ஸா அவர் கேட்ட கேள்விக்கு நீங்க பதில் சொல்ல அவர் முழிக்க பெக்கன்னு அவருக்கும் தெரியாது, டோன்ட் வரி, ஜட்ஜஸ்க்கும் தெரியாது கேள்வி கேட்கறப்ப. ஸோ நீங்க இந்த மாதிரி அட்டன் பண்ணும்போது ஒரு பாயிண்ட் ஆஃப் என்ன தோணும் அப்படின்னா, ஸோ நீங்க பல பேருக்கு முன்னாடி நீங்க உங்க ஐடியாஸை ப்ரெசென்ட் பண்ணும்போது நாங்க நீங்க ப்ரெசென்ட் பண்ணிட்டு இருந்தப்போ எங்களை மாதிரியே அவங்க கேஸ்ல ப்ரெசென்ட் பண்றதுக்கு மட்டும்தான் சில பீப்புள்ஸ் எல்லாம் வந்து முன்னாடி இருந்தாங்க. ஸோ அவங்களும் இந்த மாதிரி ப்ரெசென்ட் பண்றது தான் இருக்காங்க. ஸோ அப்படின்ற போது நம்ம அவங்க முன்னாடியோ ஸ்டேஜ் ஃபேர் பார்க்கறதுக்கும் அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த 1 lakh நீங்க அடிச்சிருந்தீங்க, நாங்க அடிக்கல, பட் அடிச்ச டீமுக்கு அந்த ஸ்டேஜ் ஃபேர் ஒரு மேட்டர் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். இவெண்ட்ல நாங்க ஒரு செலிபிரிட்டியை பார்த்தோம், ஆனா அதுக்காக எங்களை உட்கார வச்சு சர்டிபிகேட் கொடுக்காம கொரியர் அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த செலிபிரிட்டி யாரு அப்படின்றத நாங்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே பண்ணுவோம், அது நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். சூப்பர் சிங்கர்ல டச் பண்ணப்போ பார்த்தது நேரில் பார்க்குறேன். Oh my god. Yes, yes. இப்போ நாங்க முக்கியமான இந்த டீமோட லீடர் ஒருத்தர் கூப்பிட போறோம். வா, டீம் லீடர் என்ட்ரி. தெரியாம போறேன். ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த ஈவெண்ட்டை பத்தி நான் சொல்லிடணும் நம்மளோட வியூவர்ஸ்க்கு. ஸோ நீங்க அந்த ஈவெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, ஸோ அது எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? மைக் வாங்கிக்க. அதாவது லீடர்னு ஒரு பேருக்கு தான், ஏன்னா வேற வழி இல்லை, கடைசி நேரத்துல ரெஜிஸ்டர் பண்ணோமா. ஆமா, நாங்க வந்து ஒரு 3 நாள் கேப்ல தான் முன்னாடி தான் நாங்க ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணோம் ஆக்சுவலி. அதனால சும்மா போட்டோம், டக்குன்ட்டு ஐடியாலாம் இதை எடுத்து என்ன கிடைக்குதுன்னு பார்த்தோம், பிபிடி செய்ய கத்துக்கிட்டோம் முக்கியமா. ஆமா. ஆனா அதுவும் கடைசியில ஒரு ஆப் வச்சாங்க, நீங்க பிரசன்டேஷனுக்கு வந்து ஒரு கிளாசிக்கலான வேலை பிரசன்ட் பண்ணுங்க, ரொம்பலாம் போகாதேன்னு சொல்லிட்டு. பட் எங்க பிடிச்ச சைடுல இங்க போட்டு காமிச்சு போட முடியாது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அனிமேஷன் போடலாம், அது எப்படி கொடுத்துக்குவோம். ஓகே. நோ வரிஸ். நீங்க யாராவது சொல்ல ஆசைப்படுறீங்களா ஈவெண்ட்டை பத்தி? ஏதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்க. புது இடம், புது மூஞ்சிங்க, புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்றேன். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நாங்க இப்போ இருக்க காலேஜ் லைஃப் ஸ்டைலுக்கு வந்து எங்களுக்கு இந்த ஈவெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான். ஸோ நான் ஏன் பேசணும்னு நினைச்சேன் அப்படின்னா, நம்மள மாதிரியே நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ரெகுலரான லைஃப் ஸ்டைல் மட்டும் தான் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ காலையில் எந்திரிச்சிக்கிறது, சாப்பிடுறது, காலேஜ் போறது, படிக்கிறது, திரும்பி ஹாஸ்டல் வர்றது, இல்லை டேஸ் கிளாஸ் இருந்தால் வீட்டுக்கு போறது, ஹோம் ஒர்க் பண்றது. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல மட்டும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ வெளிய லைஃப்ல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கும்போது நம்ம இந்த மாதிரியான ஒரு ஈவெண்ட்டுக்கெல்லாம் போயிட்டு இருந்தா மட்டும்தான் அங்க எப்படி பீப்புள்ஸ் எல்லாம் இருக்காங்க, அங்க என்னெல்லாம் நடக்குது, ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணும்போது தான் நீங்க ஒரு இடத்துல வந்து அது இம்ப்ளிமெண்டே பண்ண முடியும்ன்றனால நாங்க நிறைய பேசினதுனால தான். ஸோ நாங்க இந்த பிசினஸ் இப்போ போனால அகம் 9.2 இதுல எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ்ன்றதை தாண்டி நாங்க வந்து ஃப்ரெண்ட்ஸோட தானே ரூம்ல ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ அது எங்களுக்கு ஒரு புது விஷயமா இருந்தது. ஏன்னா வந்து ஃபர்ஸ்ட் டைம் சென்னை மாதிரி ஏரியாவில் போயிட்டு ஃப்ரெண்ட்ஸோட அந்த மாதிரியான ஒரு பிஜியில் எடுத்து தங்குறது அப்படின்றதா இருக்கட்டும், ப்ளஸ் வந்து நாங்கள் சாப்பிட்றதுக்கெல்லாம் வெளியே போனோம். ஸோ அந்த மாதிரி நிறைய ஃபுட் ஸ்ட்ரீட் இருந்தது. ஸோ அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்கியிருந்தாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஹோல்சமான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஏமா
உங்க காலேஜில் நடக்கிற ஈவெண்ட்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணுங்க. Yes, ஆமா நீங்க வந்து ஒரு ஈவெண்ட் ஜாயின் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னா வந்து நீங்க வெளியே தான் போகணுன்றது கிடையாது. ஸோ உங்க காலேஜ்ல ஏதாவது ஈவெண்ட் ஒர்க் ஷாப் ஹேக்கத்தான் ஐயத்தான் இந்த மாதிரி நடக்குதுன்னா முதல்ல நீங்க அதை விட்னஸ் பண்ணலாம். ஸோ எங்களுக்கு வந்து அப்போதைக்கு வேற வழி இல்லை. ஸோ நாங்கள் எந்த இடத்துமே அட்டன் பண்ணாத ஒரு ஸ்டேஜில் இருந்தோம். அதனால தான் நாங்கள் அகம் 9.0 போனோம். ஸோ இன்ஃபேக்ட் அது நடந்ததுக்கு அப்புறம் இப்போ கூட ஈவெண்ட் வந்து எங்களுக்கு வந்துச்சு. ஸோ அதுக்கு நாங்கள் அப்ளை பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கும் நாங்கள் போவோம். ஸோ இனிமேல் எங்களால் அட்டன் பண்ணக்கூடிய ஈவெண்ட்டுக்கு நாங்கள் போயிடுவோம். எங்களுக்கு கிடைச்சது அது எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்ற ஒரு ஸோ எண்ட் ஆஃப் த வீடியோ வந்தாச்சு. நீங்க சொல்ல நினைக்கிறீங்களா? அவ்வளோலாம் இல்லை, கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வாங்க, அது போதும். கரெக்ட். ஏன்னா ஒரு லேசினஸ் அப்படின்றத நம்ம கன்ஃபியூஷன் இருக்கும்போது மட்டும் தான் கிடைக்குது. ஸோ இன்ஃபேக்ட் நாங்கள் இப்போ அங்கே போயிட்டு வந்தனால மட்டும்தான் எங்களுக்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு மைண்ட் செட்டை விட ஸோ ஒரு ஈவெண்ட் வந்து டக்குன்னு ஜாயின் பண்ணணும், ஒரு ஹெசிடேஷன் இல்லாமல் அது ஓகேவா தெரிஞ்சதுன்னா உடனே ஜாயின் பண்ணுன்ற மைண்ட் செட் எங்களுக்கு வந்தது. ஸோ ஓகே, நாங்கள் திஸ் இஸ் இட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் பண்ணலாம் முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி நீங்கள் உங்கள் லைஃப்பில் நம்ம எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்க ஒரு ஈவெண்ட் போகணும் அப்படின்னா கன்ஃபார்ம் நீங்கள் ஹெசிடேட்டே பண்ணாதீங்க. உங்களுக்கு ஒரு ஈவெண்ட் பிடிச்சிருக்கோ பிடிக்கலன்றலாம் அது செகண்டரி. அது உங்களுக்கு ஓகேவா தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் சேர்ந்துருங்க. ஸ்டேஜ் எல்லாம் தவிர்த்துங்க. நம்ம நண்பர் சொன்ன மாதிரி சரி என்ன சொல்லணுமாடா, ஜட்ஜுக்கு எல்லாம் தெரியும்னு மட்டும் நினைச்சிடாதீங்க. உங்கள மாதிரி தான் வரும், ஒன்றும் தெரியாம தான் உட்காந்துருக்காரு.